அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி vlog எடுக்க காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் இன்றைக்கி பேக் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். எப்போதும் போல் பிள்ளைங்க லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு பிள்ளைங்கெல்லாம். இப்போது லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புளியானம் ஸ்டைலில் தான் இன்றைக்கி இறால் போட்டு புளியானம் காய்ச்ச போகிறேன். இறால் ஆனும் அதுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது ஊறினதுக்கப்புறமா புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன சைஸாக 2 தக்காளி வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட மீனானம் காய்ச்சுற மாதிரியே தான் இந்த இறால் போட்டு இந்த ஆனமும். அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன இதில் போட போகிறோன்னா, நம்ம வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயமும் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுட்டேன். அதையும் இந்த புளியில் கரைச்சி வச்ச புளியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா, அடுப்பில் வந்து ஒரு தவா சட்டியை வச்சுருந்தேன். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்துருச்சு. இப்போது வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தாளிச்சாச்சு. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. முருங்கைக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் போடுறதுக்கு முன்னாடியே வந்து 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்து இதில் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு வந்து புளியானம் வந்து நல்ல கலராக வரும். இப்போது எண்ணெயிலே இந்த மிளகாத்தூளை போட்டு வதக்குனதுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறி எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம் இந்த காய்கறியை. இந்த காய்கறி வெந்து வர்றதுக்குள்ளார நம்ம வந்து ஆனத்துக்கு மசாலா எல்லாம் கூட்டி வச்சிடலாம். வெளியில் பாருங்கள், இப்போ மணி வந்து ஒரு 8 மணி போல் தான் இருக்கும். இன்னும் வெயில் வந்து நல்லலாம் குறையில கத்தாரில். இப்போ மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு. இவ்வளோ தான் நான் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து நம்ம ஆனம் தாளிக்கும் போதே சேர்த்துட்டோம், அதனால இப்போ நான் சேர்த்துக்கலை. இப்போ மசாலா எல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே காய்கறியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கூட்டி வச்சுருக்கிற மசாலாவை வந்து புளி கரைசலை சேர்த்துடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலர் வந்திருக்குது பாருங்கள். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அது இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஆனம் பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம எப்போதும் வீக்கெண்டில் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா, அந்த இந்த ஆனம் காய்ச்சும் போது கொஞ்சோண்டு ப்ரான் போட்டு ஒரு ஆனமாக காய்ச்சிடலாம். கூடவே வந்து இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சமாக ப்ரான் போட்டாலே ஒரு நாளைக்கு வந்து ஆனமாக வந்துடும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில நான் வந்து லஞ்சுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஹஸ்பண்டுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே போய் ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி சப்பாத்தியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா ஆனமும் வந்து கொதித்து வந்துருச்சு. முருங்கைக்காய் வந்து வெந்திருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வந்து நல்லா உடையுது. ஸோ வெந்துருச்சு. இறால் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10, 12 இறால் இருந்தாலே போதும். ஒரு ஆனமாக நம்ம காய்ச்சிடலாம். இப்போ இறால் சேர்த்துட்டு நிறைய நேரம் வந்து இதை வேக விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா வந்து வெந்து வந்துடும். இறால் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா, இறால் வந்து வேகட்டும். ஆனால் வந்து ஆனம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுக்கு இடையில வந்து நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன்.
இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த புளியானத்துக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் டைம் இல்லாததுனால தேங்காவை வந்து அரைச்சி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆணத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ப்ரானும் வெந்துருச்சு. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ஒரு கொதி வந்துடும். இதுக்கு சைடிஷாக வந்து கொஞ்சமாக ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நம்ம ஏற்கனவே வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரான் கேப்சிகம் போட்டு கிரேவி எப்படி செய்கிறது, அப்புறம் ப்ரான் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ. அதோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். முருங்கைக்காய், கத்திரிக்காய், ப்ரான் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளியானம் வந்து இறால் போட்டதுனால நல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம வீக்கெண்டில் நம்ம எப்போதும் நான்வெஜ் வாங்குவோம். அது கூடவே வந்து ப்ரான் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த ஆணம் காய்ச்சறதுக்குன்னு ப்ரானை வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒரு வீக் டேஸில் இன்னொரு நாள் வந்து அந்த கொஞ்சமாக இருக்கிற ப்ரானை போட்டு ஒரு ஆணமாக காய்ச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்துருக்குது. நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஆணமும் வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து லஞ்ச் பேக்கில் வந்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இந்த ஹர்பரியான மார்னிங்கில் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.